வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து டிஆர்பி எக்ஸாம் நடைபெற்றது. எல்லோரும் எப்படி எழுதியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 809 மையங்களில் 1996 போஸ்டிங்க்கு 2.36 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமை வந்து எழுதியிருந்தாங்க. உண்மையாகவே நானும் வந்து ரொம்ப உற்சாகத்துடன் காலையிலே வந்து என்னுடைய சென்டர் திருவண்ணாமலைக்கு கிளம்பி போயிருந்தேன். ஓரளவுக்கு கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வரும் அப்படின்ற மாதிரி தான் நானும் எதிர்பார்த்து போயிருந்தேன். இருந்த போதிலும் அந்த கடைசி நிமிடத்தில் கொஞ்சம் பயம் வந்தது. ஏன்னா நாம் நிறைய முறை வீடியோ போட்டிருப்போம் பயம் இல்லாமல் அப்படின்னு. அப்படி இருந்தும் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, கொஷின் எப்படி வரப்போகுது அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9:30, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மணி எல்லோரும் கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஷின் பேப்பர் திறந்து பார்த்தா உண்மையாக சொல்கிறேன், ஷாக் ஆகி போச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ் எலிஜிபிலிட்டிலே வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு டஃப்பு. தமிழ் எலிஜிபிலிட்டியில் ரொம்ப டஃப்பு கொஷின்ஸ்லாம். சரி, தமிழ் எலிஜிபிலிட்டினாச்சும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து 50 மார்க்கு 30 கொஷினு. முதல்ல 20 கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 கொஷினுக்கு 1 மதிப்பெண்களை இதில் ஈஸியாக விடுவாங்க அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா தமிழ்லேயே வந்து எவ்வளோ ஃபில்டர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவு இந்த தமிழ் கொஷின்ஸு கொஞ்சம் டஃப்பு தான். பட் இருந்தாலும் நான் வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து பாஸ் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் சரி மேஜர் தமிழ் தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேஜர் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அதுக்கு மேலே தலை சுற்றுற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அந்த அளவுக்கு தான் கொஷின் பேப்பர் இருந்தது. சரிங்களா? இப்போ என்னுடைய மேஜர் வந்து பாட்னி. ஆனால் கொஷின்ஸ்லாம் எங்கே தான் எடுத்தாங்கன்னே தெரில. அந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் வந்து இருக்குது. உண்மையாக சொல்கிற ஷாக் ஆகிட்டேன். சரி, ஓகே, இது இப்படி இருக்க நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி அந்த ஜிகேலாம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும் அப்படின்னும் போது அது ஓரளவுக்கு சரியாக மனசுக்கு ஆறுதல் தர்ற மாதிரி ஓரளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்தது கொஷின். மற்றபடி வந்து அதுதான் நான் டஃப்னு தான் சொல்ல முடியும். நண்பர்களே, இது முழுக்க என்னுடைய கருத்து இது. சரிங்களா? உங்களுக்கு எப்படி கொஷின் வந்ததுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. கண்டிப்பாக அடுத்தடுத்து டிஆர்பி எவ்வளோ கட் ஆஃபு, அதே மாதிரி என்னென்ன கம்யூனிட்டி எவ்வளோ கட் ஆஃப் வரும், அடுத்து கீ ஆன்சர் என்ன, இதெல்லாம் நம்ம சேனலில் வந்து பதிவிட போகிறோம். தவறாமல் பாருங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.